ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி வந்து ஒரு முட்டைக்கோஸு ப்ளஸ் முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ முட்டைக்கோஸை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தனியாக. அதை வந்து ஒரு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு அரை வேக்காட்டில் வேக வச்சுக்குவோம். நல்லா வெந்துருச்சு. அந்த டயத்தில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு பெரட்டி விட்டோன்னா அந்த உப்பு ஏறிடும். உப்பு ஏறினோடனே நம்ம வந்து தண்ணியை வந்து வடிகட்டி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் முட்டைக்கோஸை. இப்போ 2 பெரட்டி விட்டுக்குவோம். தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை பொரியல் செய்கிற மாதிரி கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேங்காய் எண்ணெய் இந்த எப்பொழுதுமே பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப அந்த ஒரு வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகு போட்டுக்குவோம். 1 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் என்னோடய ஸ்பூன் அளவுக்கு சொல்கிறேன். இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உப்பும் மிளகுத்தூளும் போட்டுக்குங்க. காரம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு தகுந்தபடி கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். முட்டை உடச்சி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கலாமே டக்குன்னு நம்ம இந்த வேக வச்ச முட்டைக்கோசையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு டக்குன்னு முட்டைக்கோசையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ சிம்மில் வச்சுங்க. முட்டை போட்டோன்னே டக்குன்னு அடியில் உட்காந்துரும். சிம்மில் வச்சிங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் ஹையில் ஃப்ளேம் தூக்கி மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டைக்கோசையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு ப்ளஸ் சாம்பார் எது கூட வேணாலும் ஒரு காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து மைல்டான காரமும் இருக்கும். ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்ற ஃபீலும் இருக்கும். ப்ளஸ் முட்டை பொரியலாகவும் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் ட்ரை பண்ண ஒரு ஐட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.